கான்ஸ்டன்டைன் என்ன சொன்னாரு, நாங்க முதல்ல இருந்தே எதிர்த்துட்டு தான் வருவோம்னு சொல்லிட்டு, தமிழகத்துல ஒரே நாடு ஒரே தேர்தலை முதல்ல அமல்படுத்தியதே கருணாநிதியா தான். ஐயாவுக்கு தெரியும். 1972 வர வேண்டிய தேர்தல் இந்திரா காந்தி அம்மையார் ஒரு வருடம் ப்ரீபோன் பண்ணதுனால கருணாநிதி அவர்களும் அசம்பிளியை ஒரு வருடம் ப்ரீபோன் பண்ணி பண்றாரு. அப்ப இது நிறைய டிவிகள்ல நான் படிச்சிருக்கேன். ஐயா எழுதுன நெஞ்சுக்கு நீதி புத்தகம். அதுல அவரே சொல்றாரு, இன்றைய சட்டப்பேரவைக்கு இன்னும் ஓராண்டு காலம் தொடர்ந்து பதவியில் நீடிக்கலாம் என்பது உண்மை. ஆனால் ஆண்டுதோறும் மக்கள் மாறி மாறி தேர்தல்களை சந்திக்கும் நிலையால் ஆட்சி இயந்திரம் சரிவட செயல்படாது இருக்கலாம். எடுத்த கொள்கை முடிவுகளை ஆட்சி இயந்திரத்தின் வாயிலாக நிறைவேற்ற முடியாத தேக்க நிலை ஏற்படவும் பொதுமக்களுக்கு சங்கடங்களை உருவாக்கும் வழிவகுக்கும் என்று கருதுகிறேன் அப்படின்னு கருணாநிதி சொல்லியிருக்காரு. முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கா இறுதி பாயிண்டா கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கார்த்திகை தீபம். இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்து கருணாநிதி அவர்கள் 1971 பல்வேறு பொதுக்கூட்டங்கள்ல இதனுடைய நன்மைகளை பல கூட்டங்கள்ல பேசியிருக்காரு. நெஞ்சுக்கு நீதியில அதுதான் அவர் நிறைய தொடுத்திருக்காரு. இந்த கார்த்திகை தீபம்ன்றதுனால ஒரு உவமை சொல்லிட்டு என்னுடைய கருத்தையே முடிச்சிடுறேன். கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்குகளை ஏற்றுவார்கள் தாய்மார்கள். தீப்பெட்டியிலிருந்து ஒரு குச்சியை எடுத்து உரசி ஒரு விளக்கை பற்ற வைத்து விட்டு கீழே போட்டுவிட்டு மற்றொரு விளக்கை ஏற்ற இன்னொரு குச்சியை எடுத்து உரசிட மாட்டார்கள். ஒரு தீக்குச்சியினால் எவ்வளவு விளக்குகளை ஏற்ற முடியுமோ அவ்வளவு விளக்குகளை ஏற்றுவார்கள். அதே போலதான் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நாம் நடத்துகிறோம். கருணாநிதி ஐயா படிச்ச உவமைகள்லாம் படிச்சாலே ஸ்டாலின் ஐயாவும் கான்ஸ்டன்டைன் ஐயாவும் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிப்பாங்க. அதனால தயவு செய்து இந்த நெஞ்சுக்கு நீதி பாகம் 2 நீங்க எல்லாரும் படிக்கணும்னு இந்த டிவி மூலமா கேட்டுக்கிறேன். ஐயாவுடைய ஆசீர்வாதம் மேல இருந்தா கூட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் இருக்கும்னு நான் நம்புறேன். திமுகவும் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு ஒரு கோரிக்கையா இந்த வச்சிடுறேன்.